அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பகல் நான் உங்களுக்கு அக்கவுண்டிங் 13வது யூனிட் ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தேன் எல்லாருக்கும். அதாவது 13ஆம் யூனிட்டுங்கிற கடும் லேசான யூனிட் தான், சின்ன யூனிட் ஒன்று. சமன்பாடுகள் மட்டும் இருக்கி சமன்பாடுகளையும் அது தொடர்பான விளக்கங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அதில். ஸோ அந்த யூனிட் டியூ டைம் அனுப்பியிருந்தேன், ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தேன். அது தொடர்பான ஃபுல் விளக்கம் உங்களோட அந்த ரெக்கார்டிங்ல இருக்கி. கட்டாயம் 13ஆம் யூனிட்டுக்கு அந்த ரெக்கார்டிங் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம எல்கேஎஸ் ஏர்டு முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அடுத்து டிரெக்டாக 14வது யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம அந்த 2021 ஏ லெவல் பேப்பர் பார்த்ததுல நம்ம நேர்முறை மட்டும்தான் பார்த்துருந்தோம். நேரில் முறை செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த கேள்வி செஞ்சீங்களா? யாருக்காவது அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? நேரில் முறை செய்யறது விளங்கிச்சா உங்களுக்கு? யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டியூட்ல இருக்கிற கேள்விக்கு வருவோம். அப்படி தேவையில்லைன்னு சொன்னா நம்ம டிரெக்ட் ஆண்டே டியூட்ல இருக்கிற கேள்வியை பார்ப்போம். யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா கிளாஸ்ல இருக்கிறார்களுக்கு? ரைட். தேவையில்லைன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கி. மத்தாக்கள் என்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்களா அப்புறம் அந்த நேரியல் முறையை? ரைட். நான் ஒரு தரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வாரனே நோமலா. சரி, விளங்காதாக்களும் இருப்பீங்க இதுல. இந்த கேள்வியை நம்ம பார்த்திருந்தோம். அதுல நேர்முறை எப்படி செய்யறோம்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதோட நேரில் முறை, நேரில் முறையில காசு பாய்ச்சல் கூட்டு எப்படிதான் இருக்கு நமக்கு தெரியும். அதுல அந்த செயற்பாட்டு நடவடிக்கையை மட்டும்தான் மாற்றம் அடையும். ஸோ அதுல அந்த வரிக்கு முன் லாபம், அதோட சில சீராக்கங்களும் தொழிற்படு மூலதன மாற்றங்களும் வரும். அதோட செலுத்திய வட்டி, செலுத்திய வரியை கழிச்சுன்னு சொன்னா செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு பாய்ச்சல் வரும். ஸோ இந்த கேள்வியில நம்ம நேர்முறையில சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். செலுத்திய வட்டி, செலுத்திய வரி, இதெல்லாம் நேர்முறையிலே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுல நம்ம நேரல் முறை செய்யறது லேசா இருக்கும் கொஞ்சம். அப்ப இதுல முதல் வரிக்கு முன் லாபம், அது எங்க இருந்து நம்ம எடுத்துட்டு பாருங்க மேம். வரிக்கு முன் லாபம் உங்களோட கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வியிலே டிரெக்டா தந்திருப்பாங்க. ரைட். இங்க தந்திரிக்கு வரிக்கு முன்னரான இலாபம் 5200. ஸோ அந்த வரிக்கு முன்னரான இலாபத்தை கொண்டு நாம இங்க செயற்பாட்டு நடவடிக்கையில வரிக்கு முன் லாபத்துல காட்டுவோம் 5200. அதோட சில காசற்ற உருப்படிகளை நம்ம வரிக்கு முன் லாபத்திலிருந்து அகற்றணும். இந்த பெருமான தேய்வு, வட்டி செலவு, அறவிட முடியா கடன், இதெல்லாம் நம்ம காசாக யாரும் கொடுக்க போறதும் இல்லை, காசு நமக்கு வர போறதும் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம கழிச்சுத்தான் வரிக்கு முன் லாபத்தை எடுத்துருப்போம். ஸோ வரிக்கு முன் லாபத்துக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை அகற்றுறதுக்காக நம்ம அந்த சீராகம் செய்வோம். அதுல உங்களோட மேலதிக தகவல் தரப்பட்ட ஒரு விஷயம் பெருமான தேய்வு. இந்த 3வது செம்மையாக்களை பாத்தீங்கன்னா வழங்கும் 1800 பெருமான தேய்வு உள்ளடங்கிடுது. ஸோ இந்த 1800 ஏற்கனவே கழிச்சுத்தான் நம்ம வரிக்கு முன் லாபத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ 1800 அந்த சீராக இதுல நம்ம கூட்டினோம்னு சொன்னா அந்த வரிக்கு முன் லாபத்துக்குள்ள இருக்கிற பெருமானத்தை இல்லாம போயிடும். அதே மாதிரி அடுத்தது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற 4வது செம்மியாக்கல்ல மோட்டார் வாகன விற்பனையில் இருந்தான வருமானம், அதாவது ஆதாயம். சரியா? அப்ப அந்த ஆதாயம் ஏனைய வருமானத்துக்குள்ளே இருக்கும். அப்ப ஆதாயத்தால நமக்கு காசற்ற உருப்படியை அதிகரிக்க போகுது. அப்ப காசற்ற உருப்படியை நம்ம அகற்றணுங்கிறதுக்காக ஏற்கனவே ஏனைய வருமானத்துல அந்த ஆதாயத்தை கூட்டியிருப்போம். இந்த இடத்துல நம்ம கழிச்சு காட்டுறோம். மோட்டார் வாகன விற்பனை ஆதாயம்னு சொல்லி 800 கழிப்போம். அதே மாதிரி பெற வேண்டிய வட்டி, அந்த நிலையான வைப்பில் இருந்தான வட்டின்னு ஒன்று தரப்பட்டிருக்கும் உங்களுக்கு 4வது செம்மையாக்கல்ல. ஸோ அதுல பெற வேண்டிய வட்டி 400 இருக்கும். பெற வேண்டிய வட்டின்னு சொன்னா நமக்கு காசா கிடைக்கல. அப்ப நம்ம காசு பாய்ச்சல் கூடல காசா கிடைச்சதையும் காசா கொடுத்ததையும் மட்டும் தான் காட்டுவோம். ஸோ அதுக்காக அந்த 400 ஏற்கனவே ஏனைய வருமானத்துல கூட்டியிருக்கோம். இங்க நம்ம அந்த விஷயத்தை கழிக்கும், பெற வேண்டிய வட்டியை கழிச்சு காட்டுறோம். அதோட வட்டி செலவு பார்த்தோம்னு சொன்னா நிதிக்கிரயம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நிதி செலவுகள் தனியே வட்டி செலவுகளை உள்ளடக்கியதுடன் அவை செயற்பாட்டு நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. 2வது செம்மையாக்கல்ல. ஸோ இங்க இருக்கிற அந்த நிதிக்கிரயம் 1500 நம்ம இந்த இடத்துல ஏற்கனவே கழிச்சிருப்போம், வரிக்கு முன் லாபம் காண்றதுல இங்க நம்ம கூட்டுறோம். ஸோ இதான் அந்த சீராக்கத்துக்குள்ள வர 4 விஷயம். அதோட தொழிற்படு மூலதன மாற்றங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா நடைமுறை சொத்துக்களை அதிகரிப்புண்டா கழிப்போம், குறைவுண்டா கூட்டுவோம், மாறு செய்வோம். ஆனா நடைமுறை பொறுப்புகளுக்கு அதிகரிப்புண்டா கூட்டுறதும் குறைவுண்டா கழிக்கிறதும் வரும். அப்ப இங்க இருப்புக்களை பார்த்தோம்னு சொன்னா 1000 ஆரம்பத்துல 1800, இறுதியில 2400. அப்ப இருப்புகள்ல அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. இருப்புகள் 600 அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கு. சோ நம்ம அந்த இடத்துல கழிப்போம். சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள் அதிகரிச்சா கழிக்கணும். அதே மாதிரி வியாபார வருமதிகள்ல 6000 ஆரம்பத்தில் இருக்கு, இறுதியில் 5200 இருக்கு. அப்ப குறைவு ஏற்பட்டிருக்கு. சோ குறைவுன்னு சொன்னா கூட்டுவோம், 800 கூட்டுவோம்.
வியாபார கொடுக்குமதிகளை பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல 4250 ரூபாய், இறுதியில 3500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஸோ வியாபார கொடுக்குமதிகள் ஒரு பொறுப்பு குறைஞ்சா குறைக்கணும் 750. அதே மாதிரி முற்பணமாக செலுத்திய செயற்பாட்டு செலவுகள், அதுல ஆரம்பத்துல 200 ரூபாய்க்கு, பிறகு இறுதியில வந்து 500 ரூபாய்க்கு, ஸோ 300 வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ முற்பண செலவுங்கிறது நடைமுறை சொத்து. ஸோ அதால நம்ம பிரகெட் பண்ணி பாட்டுறோம். ஸோ இந்த 4 விஷயம் வந்திருக்கிறது. சரக்கு இருப்பில் அதிகரிப்பை கழிச்சிருக்கேன் 600, வியாபார வருமதியில குறைவை கூட்டிருக்கேன் 800, முற்பண செலவுகள்ல அதிகரிப்பை கழிச்சிருக்கேன் 300, வியாபார கொடுக்குமதிகளில் குறைவு 750 கழிச்சிருக்கேன். அதோட இந்த செலுத்திய வட்டி செலுத்திய வரியை நம்ம ஏற்கனவே நேர்முறை செய்யகளே கண்டுபிடிச்சிடும். அதை நீங்க டைரக்டா கொண்டு போட்டீங்கன்னு சொன்னா சரி. லாஸ்ட் கிளாஸ்ல இரு செய்கைகளை பார்த்தோம் நம்ம. செலுத்திய வட்டி 1750, அதே மாதிரி செலுத்திய வருமான வரி 1150. ஸோ ரெண்டையும் கழிச்சோம்னு சொன்னா நமக்கு செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு பாய்ச்சல் வரும். ஸோ இந்த 3050, அதாவது நீங்க நேர்முறையில செஞ்சாலும் சரி நேரல் முறையில செஞ்சாலும் சரி, உங்களோட காசு பாய்ச்சல் சமனா இருக்கணும். வெஞ்ச நேரல் முறையில பாத்தீங்கன்னா 3550, அதே மாதிரி உங்களோட நேர்முறையில பார்த்தாலும் அதே 3550 வந்திருக்கணும். சரியா? என்ன முறையில செஞ்சாலும் உங்களோட இந்த நடவடிக்கைகள் மூலம் உருவான அந்த காசு பாய்ச்சல் வந்து சமனா தான் இருக்கணும் எப்பயும். சரியா? ஸோ நீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அப்படி இல்லாதாக்கள் இந்த விஷயங்களும் திருத்திக் கொள்ளுங்க. ரைட். தொண்டைக்கு நம்ம டியூட்ல இருக்கிற கேள்வியே பார்ப்போம். தியரி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம டியூட்ல. தொண்டை டியூட்ல இருக்கிற கேள்வி, முதலாவது கேள்வி நீங்க டியூட்ல பேஜ் நம்பர் 6ல முதலாவது கேள்வி. கேள்வி எடுத்தா கட்டாயம் ஓவரோலா என்ன கேள்வியா இருந்தாலும் முதல் ஓவரோலா வாசிச்சு பாருங்க, என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. Right. வரையறுத்த டெல்டா கம்பெனியின் 31/3/2025, 31/3/2024 உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று பின்வருமாறு. அப்ப நிதி நிலைமை கூற்ற பொழிப்பு தந்திரிகை எல்லாம் ரூபாய் ஆயிரங்கள்ல தரப்பட்டிருக்கு. ரைட். ஸோ இதுல ஆதன பொறி உபகரணங்கள்ல கிரயம் திரண்ட தெய்வ கழிச்சிட்டு அதில் கொண்டு செல் தொகை தந்திருக்கு. அதே மாதிரி இருப்பு வியாபார வருமதி காசும் காசுக்கு சமனானவையும். அதே மாதிரி கூறப்பட்ட பங்கு மூலதனம் 2 வருடங்களுக்கு மீறி நிறுத்தி வைத்த வருவாய், மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், வங்கி கடன், சென்மதி நிர்வாக செலவு, சென்மதி கடன் வட்டி, சென்மதி வருமான வரி, வியாபார கொடுக்குமதிகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. ஸோ அதோட சில மேலதிக தகவலும் தரப்பட்டிருக்கு. அது நோமலா வாய்ச்சி பாருங்க. முதலாவது மேலதிக தகவல் வந்து நிதியாண்டுக்கான வருமான வரி 400, அதோட சென்ற ஆண்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட வரி முழுவதும் இவ்வாண்டு இணங்கப்பட்டு செலுத்தப்பட்டது. சென்ற ஆண்டு வரி ஏற்பாட்டு மிகை பற்றாக்குறையும் எதுவும் இல்லை. ஸோ முதலாவது செம்மையாக்கள் வந்து உங்களோட வருமான வரி தொடர்பாக தந்திருக்கு. ரெண்டாவது செம்மையாக்கள் வந்து காணி மீள் மதிப்பீடு தொடர்பான செம்மையாக்கள் தரப்பட்டிருக்கு. மூணாவது வந்து ஒரு ஆதன பொறி உபகரணத்தை நம்ம அகற்றுதல் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கு. நாலாவது வந்து நிறுத்தி வைத்த வருவாயை பயன்படுத்தி மூலதனமாக்கப்பட்ட ரைட், அது தொடர்பான தந்திரிக்கை. அஞ்சாவது செலுத்திய பங்கிலாபம் தந்திரிக்கை. அதே மாதிரி ஆறாவது வட்டிக்குரிய செம்மையாக்கல். ஏழாவது இவ்வாண்டு புதிதாக வழங்கப்பட்ட பங்குகளை இவ்வாண்டு இலாபத்தில் உறுதி பெறப்பட மாட்டாது. ரைட். ஸோ முதல் மேலதிக தகவலை வாய்ச்சி என்னென்ன வந்திருக்குங்கிறத முதல் தலைக்குள்ள எடுங்க. அதுக்கு பிறகு கேள்விக்கிட்ட போங்க. சரியா? அவர் நம்மகிட்ட வேண்டப்படுவது எல்கே சேலின் படி 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கான காசு பாய்ச்சல் கூற்று. அவன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட நேர்முறையிலையா காசு பாய்ச்சல் கூற்று நேரல் முறையிலையான்னு அவன் தரல. அப்படி தராட்டி நாம எந்த முறையிலையும் செய்யலாம்னு நீங்க எடுக்கப்படா. சரியா? ஏன்னா அவன் தந்திருக்கிற தகவலை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும் நேர்முறையில செய்யணுமா அல்லது நேரல் முறையில செய்யணுமாண்டு. இப்ப நேர்முறையில நம்ம காசு பாய்ச்சல் கூட்ட தயாரிக்கணுமா இருந்தா நமக்கு இந்த வாடிக்கையாளரிடம் இருந்து சேகரிக்கப்பட்டவை, விநியோகஸ்தர் மற்றும் ஊழியருக்கான கொடுப்பனவு, இது நமக்கு தெரியணும். சரியா? அதாவது என்ன என்ன தெரிஞ்சிருக்கணும்? காசு விற்பனை, காசு கொள்வனவு, வியாபார கொடுக்குமதி கொடுத்த காசு, ஊழியருக்கு கொடுத்த காசு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தகவல் உங்களோட கேள்வியில தந்திருக்கான்னு பாருங்க. உங்களோட இந்த முதலாவது கேள்வியில காசு கொள்வனவு, காசு விற்பனை அல்லது வியாபார கொடுக்குமதிக்கு கொடுத்த காசு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது தகவல் எங்கேயாவது தந்திருக்கான்னு பாருங்க. அப்படி எதுவுமே தரப்படலை. அப்படியான விடயங்கள் தந்திருந்தா நீங்க காசு பாய்ச்சல் கூட்டி நேர்முறையில செய்யணும். இல்லையா நம்ம நேரில் முறையில காசு பாய்ச்சல் கூட்டி எப்படி செய்வோம்? செயற்பாட்டு நடவடிக்கையில முதல் வரிக்கு முன் லாபத்தை காட்டணும், அதுக்கு பிறகு சீராக்கங்களை காட்டணும், பிறகு தொழிற்படி மூலதன மாற்றங்களை காட்டணும். சோ இந்த தகவல் தந்திருக்கான்னு பாருங்க. எஸ். அப்ப இந்த தகவல் தந்திருக்கீங்க. நமக்கு இந்த வரிக்கு முன் லாபத்தை நம்ம நிறுத்தி வைத்த வருவாயை வச்சு கண்டுபிடிக்கலாம். தொழிற்படு மூலதன மாற்றத்துக்கு இருப்புக்கள், வியாபார வருமதிகள், ரைட். அதே மாதிரி வியாபார கொடுக்குமதிகள்லாம் தரப்பட்டிருக்கு. ஸோ அதை செயற்பாட்டு நடவடிக்கையை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும் காசு பாய்ச்சல் கூட்டு நேர்முறையில செய்யணுமா அல்லது நேரல் முறையில செய்யணுமாண்டு. உங்களோட ஏ லெவல் பேப்பர்ல கூட இந்த முறையில செய்யுங்கன்னு தர மாட்டாங்க. நீங்க தான் கேள்வியை வச்சு செயற்பாட்டு நடவடிக்கையை வச்சு டிசைட் பண்ணணும். வாடிக்கையாளர் இருந்து பெற்ற காசு விநியோகஸ்தர் ஊழியர்களுக்கு கொடுத்த காசு தந்திருந்தாருண்டா நேர்முறையில செய்யணும். அப்படி இல்லாம வரிக்கு முன் லாபம் சீராக்கம் தொடர்பான தகவல் தந்திருந்தா நேரில் முறையில் செய்யணும். ஸோ இந்த முதலாவது கேள்வியை நம்ம நேரில் முறையில செய்ய வேண்டி வரும். ரைட்.
ஸோ காசு பாய்ச்சல் கூட்டுற ஃபார்மெட் எல்லாருக்கும் தெரியும், நேரில் முறையில் எப்படி நம்ம செய்வோங்கிறது. ஸோ அந்த ஃபார்மெட்டை குயிக்கா நீங்க அந்த ஃபார்மெட்டை ஷேர் பண்ற பாருங்க. இதான் உங்களோட காசு பாய்ச்சல் கூட்டுற ஃபார்மெட், சரியா? உங்களோட ஏ லெவல் பேப்பரில் கூட ஃபார்மெட் வந்து அரை பக்கத்துக்கு இந்த காசு பாய்ச்சல் கூட்டுற ஃபார்மெட் அடிங்க. சைட்டில் அதில் செய்கைகளை செய்யுங்க, சரியா? உண்மையாக இப்படி தான் செய்யணும். ஆனால் சில பிள்ளைகள் வந்து இப்போ ஃபார்மெட்டை வந்து ஃபுல்லாக இந்த கோட்டை வந்து ஃபுல்லாக இழுப்பாங்க. ஒரு ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாக இப்படி ஃபார்மெட் அடிப்பாங்க. அப்படி அடிச்சு போட்டு செய்கைகளை அடுத்த பேஜில் செஞ்சு காட்டும். அதுவும் பிழை இல்லை, சரியா? ஃபார்மெட் விட எல்லாம் சரியா இருந்தால் சரி. வேற இப்படித்தான் அரை பக்கத்துக்கு தான் ஃபார்மெட் அடிக்கணும், பக்கத்துல செய்கை வரணும் ரூல்ஸ் உண்டு இல்லை. ஆனா நானே இந்த அரை பக்கத்துக்கு ஃபார்மட் அடிச்சு பக்கத்துல செய்கை எழுதிக்கன்னு சொன்னா, இப்ப நமக்கு முழு பக்கத்துக்கு அடிச்சோம்னு சொன்னா அடுத்த ஒரு பக்கத்துல நீங்க செய்கை எழுத வேண்டி வரும். ஸோ நீங்க எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் பண்ணக்குள்ள அங்கால இஞ்சாலையும் பிரட்டி பிரட்டி இருக்கக்குள்ள சில நேரம் அமௌண்ட்டுகள் வந்து வித்தியாசப்படும். 400 போட வேண்டிய இடத்து 4000 போட்டுருவீங்க. அது உங்களுக்கு வேலை கூடங்கிறதுக்காக தான் நான் அரை பக்கத்துக்கு ஃபார்மட் அடிச்சு சைட்ல செய்கைகளே சொல்றேன், சரியா? ஸோ அந்த ஃபார்மட் ஈஸியான வே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வேயை ஃபாலோ பண்ணி கொடுங்க, ரைட்? ஸோ குயிக்காக இதில் ஃபார்மட் அடிங்க. காசு பாய்ச்சல் கூட்டுறேன். செய்கை இப்போதைக்கு கொண்டு எழுத தேவையில்லை. நம்ம செய்கை வரும்போது கொண்டு அழிக்கொள்ளும். முதல் இந்த ஃபார்மெட்டை மட்டும் அடிங்க. ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லா வரும் உங்களுக்கு காசு பாய்ச்சல் கூட்டுற ஃபார்மெட். இந்த காசு பாய்ச்சல் கூட்டுற அந்த தலைப்புக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு, சரியா? அந்த தலைப்புல 3 விஷயங்களை பார்ப்பான். ஒன்று வணிகத்திற பேர் இருக்கான்னு பார்ப்பான். மற்றது 31/3/2025 காலத்து எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பான். மற்றது முடிவடைந்த வருடத்துக்கான காசு பாய்ச்சல் கூற்று. இந்த மூணும் சரியா இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும், சரியா? அதனால தலைப்பு எழுத மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஃபார்மட் அடிச்சுட்டு இதில் தலைப்பு எப்படி எழுத போகிறோம்? இந்த கம்பெனியோட பேர் வந்து டெல்டா பிஎல்சி. அப்போ வரையறுத்த டெல்டா பிஎல்சியின் அல்லது வரையறுத்த டெல்டா பொது கம்பெனின்னு எழுதலாம். பிஎல்சிங்கிறது என்னது? பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பொது வரையறுத்த கம்பெனி. ஸோ வரையறுத்த டெல்டா பிஎல்சியின் 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கான காசுப்பாய்ச்சல் கூற்று. கட்டாயம் இந்த ரூபாய் ஆயிரங்கள் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ரூபாயிரம் இல்லாட்டி சில மார்க்கிங் பெனல்டிகளில் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஃபார்மட் அடிச்சு தலைப்பு போட்டுட்டு முதல் இடத்துல எழுதுங்க, செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல். செயற்பாட்டு நடவடிக்கையில் இருந்தான காசு பாய்ச்சல். தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே வரிக்கு முன் இலாபம்னு எழுதுங்க. வரிக்கு முன் இலாபம். வரிக்கு முன் இலாபத்துக்கு கீழே சீராக்கம் ஒரு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே ஒரு 5 வரி விடுங்க. 5 வரி விட்டுட்டு தொழிற்படு மூலதன மாற்றங்கள் எழுதுங்க. சரி, பண்ண சரி.